இடியாப்பத்தை ரெண்டா பிக்கணும். பிச்சுட்டு முக்கக்கூடாது. ஏன் அப்போ சுருட்டும் தெரியுமா? அப்படி ஒரு சுருட்டு சாப்பிடும். வணக்கம், நான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கவுண்டம்பாளையம் வந்திருக்கோம், அதாவது கோயம்புத்தூர். இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா பாயா எப்படி ரெடி பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து ஆட்டுக்கால் பாயா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வெஜிடபிள் நம்ம பாயா செய்கிறோம். கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணியெல்லாம் வச்சு அதே டேஸ்ட்டில் அதே மாதிரி அதே ஃப்ளேவரில் கொண்டு வரணும். நீங்கள் ஒரு நாள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் மீண்டும் ஆட்டுக்கால் பக்கம் போகாமல் மீண்டும் காய்கறியிலே பாயா வச்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோ தரமாக இருக்கும். இதில் என்ன மாதிரி மசாலா சேர்க்க போகிறோம்? தேங்காய், பட்டை, கிராம்பு நிறையா சேர்க்கக்கூடாது. சும்மா ஒரு பீஸ் பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம் அப்படியே போட்டு அரைச்சி காயெல்லாம் நல்லா வேக வச்சு உள்ளே ஊற்றினா பாயா ரெடி. தேங்காய் அரைக்கிற பக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ குருமாக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கணுமா இல்லை குருமாவோட பக்கம்? குருமா வந்து 80% அரைப்போம் சார். கொஞ்சம் திரியாக இருக்கும். பாயாவுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே அரைக்கும். நல்லா நைஸாக இருக்கும். ஆமாம், பாயா அப்படி பாயான்னு அப்படி ஊற்றினா கரண்டி வந்து அப்படி கலக்கணும் வந்துடும். அது மட்டும் இல்லை, இந்த பாயா ரெசிபி பார்த்தீங்கன்னா இதோட தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, இடியாப்பம், ஊத்தாப்பம், பூரி, கீ ரைஸு, இந்த மாதிரி ஆப்பம், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். ஒரு 4 இடியாப்பம் வச்சு அப்படி சாப்பிட்டீங்கன்னு வைங்க, அப்படி இருக்கும். ஒரு பட்டாசாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு பாயா. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்ம எடுத்துக்கிறோம். வாங்க நம்ம ராஜனை போய் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெசிபி எடுத்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி மலைச்சாரல் மாதிரி மல்லித்தலையை போட்டு ஒரு கப்பு எடுங்க. உங்களுக்கு ஒரு கப்பு கொடுத்து அப்படி சரசரன்னு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குது. நார்மலாக பாயா சொல்லும்போது ஆட்டுக்கால் பாயா தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இன்னைக்கு இந்த ஆட்டுக்கால் இல்லாமல் வெறும் காய்கறி வச்சு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஆட்டுக்கால் பாயா அப்படி எப்படி அப்படி பார்த்தா சாப்பிடணும். அந்த நைஸாக அரைச்சி போகிறதுனால அந்த காய்கறியும் சேர்த்து சாப்பிடும்போது அது திக்கான பக்குவம் இருக்கும். கரெக்டாக ரொம்ப நல்லா இருக்கும். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்ல சுகம். நல்லா சுகமா? சரி, இப்போ அந்த ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ஓகே சார். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன காய்கறி யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ வெங்காயம், எவ்வளோ தக்காளி, எவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லலை. வெஜ்ஜு பாயா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வீட்டில் ஒரு 5 பேர் 6 பேர் இருக்காங்கன்னா 6 பேருக்கு அளவா ஒரு 100-150 கிராம் பச்சை பட்டாணி, ஒரு 2 கேரட், ஒரு 50 கிராம் பீன்ஸு, ஒரு 100 கிராம் உருளைக்கிழங்கு, ஒரு 200 கிராம் காலிஃப்ளவர், ஒரு பச்சை மிளகா, ஒரு 6-8 பச்சை மிளகா போட்டுக்குங்க. ஒரே ஒரு தக்காளி, ஆப்பிள் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் இல்லைன்னா 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தேவைக்கேற்ப மல்லித்தலை, அரைக்கிறதுக்கு 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 5 கிராம் சோம்பு, ஒரு தேங்காய், 25 கிராம் முந்திரி போட்டுக்குங்க. அது வந்து முந்திரி வந்து கெட்டித்தன்மை வர்றதுக்காக முந்திரி போடுவோம். உப்பு நம்ம தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கணும். தாளிக்கிறதுக்கு ரிஃபைண்ட் ஆயில். இப்போ இந்த ரெசிபி தேவையான பிறகு சொல்லிட்டீங்க. அதாவது நான் நினச்சேன் உருளைக்கிழங்கு அதிகமாக போடுவோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் உருளைக்கிழங்கு கம்மி தான். உருளைக்கிழங்கு கம்மி தான் சார். எல்லாம் தான் தேவைக்கேற்ப காய். ஓகே. ரொம்பவும் நிறையாவும் காயாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் மசாலாவும் இருக்கக்கூடாது. இப்போ இதில் வந்து வேறு எதுனா ஒரு காய் அடிஷனலாக போடணும் போட முடியுமா? இது வரைக்கும் நம்ம 5 காய் தான் போட்டு செய்கிறோம். ஓகே. அப்புறம் ஏன் தேவையில்ல ஒரு முயற்சி, அதனால் அதே செஞ்சிடும். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு தேங்காய் அரைக்கிறோம் சார். அரைக்க கொடுக்குறோம். அதுக்கு முன்னால் காயை வேக போட்டலாம். ஓகே. அதுக்கு முன்னாடி காய் வேக. ஆமாம், காய் வந்துட்டு இருக்கிறதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிடலாம். குருமாடிடும். வெறும் தேங்காய் அரைக்க போகிறோமா? இல்லை, தேங்காய், பட்டை, சோம்பு, 2 கிராம்பு போட்டு அரைப்போம். தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை 2 கிராம்பு போட்டு தாளிப்போம். சரி, ஓகே. நம்ம ஆரம்பிச்சலாமா? ஓகே. சரி, ஓகே. இப்போ என்ன வேணும்? நம்ம கிட்ட இருக்க கோல்டு வினர் என்ன யூஸ் பண்ணுறோம்? ரீஃபண்ட் ஆயில். இப்போது நீங்கள் இந்த ரெசிபிக்கு ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணுற சொல்லி சொன்னீங்க. ஆமாம். ஆனால் இதுமாதிரி குருமாவுக்கு வந்து அது அந்த பாயாவுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண நல்லா இருக்குமா? தேங்காய்னா வீட்டில் செஞ்சுக்கலாம் சார். இப்போ நம்ம மண்டபத்துக்குலாம் தேங்காய் ஊற்றினா செட் ஆக சில நேரத்துக்கு சிலவங்க அது கொஞ்சம் கொழுப்பு சத்து ஜாஸ்தி, அதனால் சிலவங்களுக்கு அது கொஞ்சம் ஜீரணசக்தி பிரச்சனை வரும். வீடுகளுக்கு ஓகே. எங்களுக்கு மாதிரி மண்டபம் செய்கிற நிறைய குவாலிட்டி செய்யும்போது இப்போ ரீஃபண்ட் ஆயில் தான் செய்யும். ரைட். இன்னொன்று பர்டிகுலராக கேரளாவில் ஓகே, அவங்க சாப்பிட்டு பழக்கமானவங்க சார். நம்ம இப்படியே சாப்பிட்டவங்க. அவங்க டிஃப்ரெண்ட்டான சாப்பாடு, நம்ம சாப்பாடு செட் ஆகாது. இன்னொன்று நைட்டில் சாப்பிட்றதுக்கு செட் ஆகாது. ஆமாம், அவங்க தேங்காய் பால் இல்லாமல் சமைக்க மாட்டாங்க. நம்ம தேங்காய் பால் இல்லைக்கு ஊற்றவே மாட்டோம். அதுதான் அவங்களுக்கு நம்மளுக்குள்ள வித்தியாசம். ஸோ அதனால் நீங்கள் ரீஃபண்ட் ஆயில். சட்டி காஞ்சி சார், இப்போ ஆயில் ஊற்றிடலாம். ஃபேமிலிக்கு ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் இருந்தால் போதும். சரி, ஓகே. அதாவது தாளிப்புக்கு தேவை. தாளிப்புக்கு தேவை ஒரு குளிக்கரண்டி எண்ணெய். ரொம்ப எண்ணெயெல்லாம் வேண்டாம். இது காய் எண்ணெய் மாதிரி தான். சிம்மில் ஒரு காயை வேக வச்சு அப்படி தேங்காய் அரைச்சி ஊற்றி பாயா வைக்கிறோம். பாயா. சரி, இப்போ இது குருமாவும் சொல்லலாம்ல. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் குருமா, வெள்ளை குருமானா அது பட்டை கிராம் முழுசாக போட்டு அப்படியே செஞ்சுருப்பாங்க. நம்ம இதில் பட்டை கிராம் போட்டு அரைச்சியும் ஊற்றுவோம். ஓகே. இதான் பாயா ஸ்டைல். குருமானா தக்காளி போட மாட்டோம். இதுக்கு ஒரே ஒரு தக்காளி போடுவோம். ஒரு தக்காளி. அதே மாதிரி அரைக்கிறது வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய்லாம் போட்டு அரைக்க மாட்டீங்க? ஆமாம், அதில் அரைக்க. குருமாக்கு இதில் போட்டு அரைப்போம். இதில் அரைப்போம். இதான் அந்த கொஞ்சம் அந்த மட்டனோட ஸ்மெல், அந்த நான்வெஜ்ஜோட ஸ்மெல் கொஞ்சம் வரணுங்கிறதுக்காக அதெல்லாம் போடுவோம். இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? ஒரே ஒரு பீஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் சும்மா தாளிக்கிறதுக்கு.
ஒரே சின்ன ஒரு ஒரு பீஸ் சின்ன பட்டை. ஒரு 2-3 கிராம்பு. ஓகே. நிறையா இருக்கக்கூடாது, கொஞ்சம் கசப்படிக்கும். ஓகே. அதிகமாக இருந்தாலும் காரம் அதிகமாக. ஆமாம். அதே அளவுக்கு 2-3 ஏலக்காய். ஓகே. 4 ஏலக்காய் போட்டிருக்கிறேன். இப்போ வெங்காயத்தை போடுறோம். ஓகே. வெங்காயத்தை போட்டு ஒரு வதக்குறோன்னே தண்ணி ஊற்றிடுவோம். ஓகே. வெங்காயம் வந்து வதங்கக்கூடாது. வெங்காயம் வதங்கிருச்சுன்னா கலர் மாறிடும், குருமா வேற டிசைனுக்கு போயிடும். வெங்காயம் வந்து வேகணும். வெந்ததுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த வெங்காயம். அப்போ வதக்காமல் வேக வைக்கணும். அதான் இதோட குருமா. ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. போட்டோடனே தண்ணி ஊற்றிட வேண்டியதான். நல்ல விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்காரு. நீங்களும் வீட்டில் அது மாதிரி கரெக்டாக வெங்காயத்தை நீங்கள் வதக்காமல், அதாவது சும்மா அப்படி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்ற வேண்டியதான். எப்படி பண்ணுறதை பார்க்கலாம். 200 வெங்காயம் இருந்தால் போதும். கொஞ்சம் அடுப்பு ஏற்றலாம். அவ்வளோதான். ஒரு வேக்காடு, சும்மா ஜஸ்ட் அப்படி எண்ணெயில் ஒரு வேக்காடு, 1 செகண்டு தான். அவ்வளோதான். சும்மா பச்சை மிளகா போடலாம். அது காமிங்களேன். ஈரப்பசம் அப்படியே இருக்கணும். 2% தான் வந்திருக்கணும். இந்த டைமில் நம்ம பச்சை மிளகா போடுறோம். பச்சை மிளகா ஜஸ்ட் போட்டு ஒரு வதக்கு. ஓகே. நான் எவ்வளோ பச்சை மிளகா போடுறோம்? அதில் ஒரு 8 பச்சை மிளகா வச்சுருக்கிறோம். 8 பச்சை மிளகாவா? போடுங்க. இப்போ பச்சை மிளகா போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டோம். இந்த நேரத்தில் தண்ணி ஊற்றுறோம். ரொம்ப ஸ்பீடு வச்சு அடுப்பு எரிய வைக்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு போடுறோம். தண்ணி ஊற்றுறதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஆமாம், போட்டு வச்சு லேசாக ஒரு வதக்கு. சரி, ஓகே. 1 ஸ்பூன் 2 ஸ்பூன். என்னென்ன? 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு. ஓகே. இதை வந்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. இப்போ வெங்காயம் ஏற்கனவே கண்ணாடி பதம் வந்துருச்சு. இதுக்கு மேலே கண்ணாடி அதை எண்ணெயில் வேகக்கூடாது. எண்ணெய் அடுப்பும் சிம்மில் இருக்கணும். ரொம்ப ஸ்பீடு வச்சிடாதீங்க, வெங்காயம் ரொம்ப வெந்துடும். இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே இந்த கண்ணாடி பதம். ஓகே. இது வந்து ஒரு 20% 25% வந்துருக்கு. ஓகே, டன். அவ்வளோதான். ஆமாம், அவ்வளோதான். இப்போ தண்ணி ஊற்றுறோமா? ஆமாம், இப்போ தண்ணி ஊற்றுறோம். இந்த காய்கறிகள் எப்போ போட போகிறோம்? போட்டுருவோம். தண்ணி ஊற்றி ஒரு கொதிக்க ஊற்றோன்னா காய போட்டுருவோம். அப்படியா? ஆமாம். சரி, இந்தாங்க தண்ணி ஊற்றுவா? நீங்களே ஊற்றுங்களேன். ஊற்றுங்க. ஊற்றுங்க. எவ்வளவு ஊற்றுங்க? ஓகே. 2 லிட்டர் தண்ணி ஊற்றிருப்போம். இதில் 2 லிட்டர் தண்ணி. சரி. காய் வேகும்போது ஒரு 1.5 லிட்டரு ரேஞ்சில் இருக்கும். அப்போ ஒரு தேங்காயும் கொஞ்சம் முந்திரியும் அரைச்சி ஊற்றினோம்னா கசகசா போடலாம். வேணுங்கிறவங்க போடுங்க, வேண்டாம்னா அதுக்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரி. நான் போடுறதில்ல, ஏன்னா நிறைய பேர் கசகசா விரும்புறதில்லை. அது குருமா இந்த மாதிரி பாயா வந்து நைட்டு டிஃபனுக்கு கொடுப்போம். கொஞ்சம் வயசானவங்க சாப்பிடும்போது கொஞ்சம் ஜீரண சக்தி ஆகாது. அதனால் நைட்டான கசகசா மட்டும் ஸ்கிப் பண்ணிடுவோம். சேர்க்குறதில்ல. ஆமாம், உங்களுக்கு தேவையாக இருந்தால் சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு லேசாக ஒரு கொதிக்க வைக்கிறோம். சரி. கொதிச்சதும் காய்கறி போடுறோம். நல்லா கொதிச்சு வருது. வெங்காயம் ஒரு 50% 60% வெங்காயம் வந்திருக்கும். எடுத்து காமிக்கவா? காமிங்களேன். ஏன்னா இதுதான் முக்கியமான ஒரு பக்குவம். இப்போ ஒரு 50% 60% இந்த வெங்காயம் வந்திருக்கும். ஓகே. ஃபுல்லாக வந்திருக்காது. காய் போடும்போது மறுபடியும் ஒரு 40% இன்னும் வேகும். ஸோ அது முழுசாகவே இருக்கும். காயை விட வெங்காயம் நல்லா வேகணும், நல்லா குக் ஆகணும். அந்த வெங்காயத்தோட ஈரப்பசம் போயிடணும். அப்போ தான் அந்த குருமாக்கு நல்லாயிருக்கும். ஆமாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த பாயா ரெடியான பிறகு அந்த வெங்காயம் பட்டதுன்னா கடிக்கும் போது அந்த ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். டேஸ்ட் நறுக்குன்னு இருக்கும். இனிப்பு சுவை இருக்கும். இனிப்பு இருக்கும். சரி, ஓகே. அது காய்கறி போடுறோமா? போடலாம் சார். உங்கள் கையால் காய் போட்டாச்சுன்னா வாசம் அதிகமாக வருமாம்மா. அது வந்து ஒரு அரவான் உருவம் கலைன்னு ஒரு கலை இருக்குது. அந்த கலை நான் படித்தேன். அந்த அவர் அந்த இறைவனையாண்ட சொன்னார், இந்த மாதிரி அவங்க கையால் போட சொல்லி வாசம் அதிகமாக வரும்னாங்க. அதனால் நீங்கள் ஒரு கைக்கு போடுங்க. அதை வந்து பூ எப்படி பூ கூட நார் மணக்குது, அந்த மாதிரி நீங்கள் பூவாக இருந்தாலும் சரி, நான் பூவாக இருந்தாலும் நாரோடு மணப்போம். 2ல் ஒரு ஆள். அதனால் உங்கள் கையாலே போடுங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி டைலாக் எங்கள் வீட்டில் என் பையன்ட்ட சொல்லின்னு வச்சுங்க வாண்டு அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவான். என்னவா பேசுகிறா பேர் அப்பா கம்பி கட்ட அதெல்லாம் பேசுகிறா வந்துடுவார். ஜஸ்ட் ஜோக். அது சமைக்கும் போது வந்து அந்த கலை ரொம்ப முக்கியம் சார். காய் நல்லா கழுவிடுங்க. இது நல்லா கழுவிடுங்க. பூ எப்படி பார்த்தாலும் அதை சின்ன சின்ன இது இருக்கும். அது தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லை வீட்டுக்காரம்மாங்களுக்கு. அதனால் நல்லா கழுவிக்கிடுங்க. சரியா? சரி, ஓகே. போடுங்க. ஓகே. இப்போ ஒரு மூடியை போடுறோம். ஓகே. மூடி இது வேகிறோம். ஆமாம். இதுக்கு நல்ல காயை விட 10% 20% வெங்காயம் வேகணும். உப்பு கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு இது வேணாலும் போடலாம். இப்போ உப்பு போட்டோம்னா தண்ணி வற்றும்போது உப்பு காயில் அதிகமாக பிடிக்கும். எப்பவுமே உப்பு இப்போ போடக்கூடாது. நல்ல விஷயம். அது தெரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா வீட்டில் இருக்கும்போது டக்குன்னு காய் போட்டு உப்பு போட்டுருவாங்க. காய் ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டிங்கன்னா தண்ணி வற்றும் காய் வேகும்போது. அப்போ நம்ம மறுபடியும் உப்பு போடும்போது கரெக்டாக அந்த காய்க்கு உப்பு பிடிக்கும். இது நல்ல விஷயம். இது நம்ம காய்கறி வேகமாக உப்பு போட்டுன்னு சொல்லுவோம்.
ஆனால் தண்ணி சுண்ட சுண்ட அவர் காயில் உப்பு அதிகமாக உப்பு தன்மை அதிகமாக இருக்கும். குழம்புல உப்பு கரெக்டாக இருக்கும் சார், காயில் உப்பு அதிகமாக இருக்கும். Correct. அப்போ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து இப்போ செய்யணும். நம்ம மண்டபத்தில் என்ன செய்யணுமோ அனைத்தும் அப்படியே சொல்லி கொடுக்குறோம். எல்லாரும் நல்லபடியாக செஞ்சு சாப்பிடுங்க, இதுதான் என்னோட ஆசையும் கூட. மனசு தான். ஆமாங்க சார். சரிண்ணா, இப்போ எனக்கு இதில் என்ன போட சொல்கிறீங்களா? ஓகே. தேங்காய், ஒரு தேங்காய் போட்டிருக்கோம். ஒரு தேங்காய் போட்டிருக்கோம். கொஞ்சம் முந்திரி, ஒரு 25 கிராம் முந்திரி போடுங்க. போதுமா? 25 கிராம் போடுங்க. ஓகே. ஒரு 2 பட்டை போடுங்க. போதுமா? ஓகே. ஓகே. ஒரு டீஸ்பூன் சோம்பு போடுங்க. கரெக்டாக இருக்குமா? இன்னும் கொஞ்சம் போடுங்க. இன்னும் போடுவா? இன்னும் கொஞ்சம். ஓகே. ஓகே. அப்புறம் ஒரு 6 ஏலக்காய். போதுமா? ஓகே. 6 ஏலக்காய். லவங்கம் 4 கிராம் போட்டால் போதும். லவங்கம் கம்மியாக இருக்கணும், கசப்பு தன்மை வந்துடும். லவங்கம் வந்து கம்மியாக இருக்கணும். லவங்கம் அரைக்கும் போது கசப்பு தன்மை வந்துடும். அது என்ன வெந்தாலும் சாப்பிடும்போது தொண்டையில் காரில் இருக்கும். ஓகே. பச்சை மிளகா வந்து காரம், அது வாயில் இருக்கும். கிராம்போட காரம் தொண்டையில் பிடிக்கும். அதனால் எப்பவும் கிராம்பு வந்து கம்மியாக போடணும். ஓகே. இப்போ அரைக்க கொடுத்துடலாம். சரி, ஓகே. இப்போது இதை அரைக்கும் போது நைஸாக அரைக்கணும். நல்ல நைஸாக. ஆமாம். அப்போ தான் அந்த குருமா காயும் செட் ஆகும். ஓகே. இப்போ குருமாக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கணுமா இல்லை குருமாவோட பக்கம்? குருமா வந்து 80% அரைப்பேன் சார். கொஞ்சம் திரியாக இருக்கும். பாயாவுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். நல்ல நைஸாக. ஆமாம். ஓகே. அப்போ தான் அந்த காய் கூட வந்து அது ஜாயிண்ட் ஆகும். பாயான்னு அப்படி ஊற்றினா கரண்டிலேருந்து அப்படி கடக்கணும் வந்துடும். ஓகே. அந்த மாதிரி பாயா வந்து நைஸாக இருந்தால் மட்டும்தான் அந்த கிரேவியும் நல்லா கொடுக்கும். அப்போ தான் சாப்பிட முடியும். காய் கூட ஜாயிண்ட் ஆகும் சார். அந்த காய் கூட எடுக்கும்போது அப்படி தெரியும். சரி, ஓகே. இந்த தேங்காயும் அரைச்சாச்சு. ஓகே. காய் நல்லா வெந்துருச்சு. ஓகே. 50% வந்துருச்சு. இப்போ உப்பு போடுறோம். காய் 50% வெந்த பிறகு தான் உப்பு போடுறோம். அப்போ தான் தண்ணி அந்த ஈவன் கிடைக்கும், இல்லைன்னா ஈவன் கிடைக்காது. சரி, ஓகே. கொஞ்சம் உப்பு அதிகமாகிடும். உப்பு போட்டாச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் காய் நல்லா வேக வைக்கணும். 80% வரைக்கும் வேக வைக்கிறோம். சரியா? 80% வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்றுறோம். ஒரு 20% காய் அந்த தேங்காயில் வேகணும். அப்போ தான் அந்த பால் உள்ளே சேரும்போது காய் பாயா நல்லாயிருக்கும். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ தக்காளி போடுறோம். தக்காளி போட்டு ஒரு 10% வேகணும். தக்காளி உடையக்கூடாது. தக்காளி அப்படி லேசாக சுடுதண்ணியில் அப்படி முக்கின மாதிரி படணும். அப்போ தேங்காய் பால் தேங்காயை எடுத்து ஊற்றிடுறோம். என்ன காரணம் நம்ம கடைசியாக தக்காளி போடுறதுக்கு? இது ஃபர்ஸ்டே வந்து அந்த வெங்காயம் அந்த 2 செகண்ட் வதக்குறாங்களே. ஆமாம். அந்த டைமில் தக்காளி போடலாமா? இல்லை சார், அப்போனா தக்காளி உடஞ்சி பேர் கலர் மாறிடும். இது எல்லா கலரும் அப்படி கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த குருமா இந்த பாயா பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்காது. தக்காளியும் வெந்து உடையக்கூடாது, வெந்திருக்காங்க. ஆமாம். காயும் முழுசாக தெரியணும். அதுக்காக கடைசியாக போடுறது. தக்காளி தெரியுதா? சிகப்பாக தெரியுது, கேரட்டு தெரியுது, பீன்ஸ் தெரியுது பச்சையாக. எல்லாம் அந்த 6 காயும் பச்சையாக தெரியும். அந்த கலர் தெரியாது. சரி, இதுதான் அந்த பாயோட ஸ்பெஷலிஸ்ட். தேங்காய் ஊற்றுறோம். தேங்காய் அதே மாதிரி தேங்காவும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சு. நைஸாக இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். 90% மேலே தேங்காய் அரைக்கணும். சரி. அப்போ தான் அதில் அந்த முந்திரியோட கெட்டித்தன்மை கிடைக்கும். பாயா வைக்கும்போது தேங்காய் தண்ணி ஊற்றி அரைப்போம். அந்த தண்ணி ஒழுகிடக்கூடாது. அதுக்கு தான் முந்திரி போடுறோம். ஜாரில் இருக்கிறதையும் ஒரு அலசி ஊற்றிடுறோம். இனிமேல் ஒரு கலக்கிறோம். இந்த பாயா பண்ணும்போது தேங்காய் போட்டிருக்கோம். ஆமாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி குக் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா? அது காய் ரொம்ப வெந்துடக்கூடாது சார். தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும். என்னென்னா காயை தண்ணி நிறையா ஊற்றி ரொம்ப மறுபடி குக் பண்ணி காய் ரொம்ப வெந்து மறுபடியும் கொலையை வச்சு அப்படிலாம் இருக்கக்கூடாது. எதுவுமே அந்த மட்டத்துக்கு இருக்காது. அப்போ நம்மளுக்கு ரொம்ப குக்கிங் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ரொம்ப நேரம் வேகணுன்ற அவசியம் இருக்காது. எல்லாமே குயிக்காக டக்குன்னு ஆயிரும். அது புதுசாக ஒரு இப்போ சமைக்க வராங்கன்னா அவங்களுக்கு இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்காங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரெடியா? நல்லா கொதிச்சு ரெடி. இப்போ லேசாக மல்லித்தலை போட்டு இறக்குறோம். இந்தாங்க. அப்படி மலைச்சாரல் மாதிரி மல்லித்தலையை போட்டு ஒரு கப்பு எடுங்க. உங்களுக்கு ஒரு கப்பு கொடுத்து அப்படி சரசரன்னு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குது. சரி, இந்தாங்க. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இது ஒரு 100 ஆட்டுக்கால் போட்டு செய்கிற மாதிரி ஒரு பவர் ஃபுல்லாக இருக்கும். அப்படியே படுப்பா பண்ணிடலாம் சார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த குருமா காய்கறி எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 40% காய்கறி சொல்லலாம், 60% தான் கிரேவி இருக்கு. அப்படி இருக்கானு டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? ஆட்டுக்கால் பாயா அப்படி எப்படி அப்படி பார்த்தா சாப்பிடணும்.
அந்த நைஸாக அரைச்சி போகிறதுனால அந்த காய்கறியும் சேர்த்து சாப்பிடும்போது அது திக்கான பக்குவம் இருக்கும். கரெக்டாக ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்று வந்து நீங்கள் எடுத்தோடனே அந்த காரம் தெரியுங்க. அதுக்கப்புறம் அந்த தேங்காயோட டேஸ்ட்டு எல்லாமே நல்லா இருக்கு. இடியாப்பத்தை 2ஆக பிக்கணும், பிச்சுட்டு முக்கக்கூடாது. ஏன் அப்போ சுருட்டும் தெரியுமா? அப்படி ஒரு சுருட்டி சாப்பிட்றோம். வெரி குட் வெரி குட். இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி சுருட்டி சாப்பிட்றோம். பனியாரத்தை அப்படி டிக் பண்ணி சாப்பிட்றோம். பனியாரத்தை அப்படி விரல உள்ள விட்டான் பானிபூரி மாதிரி அப்படி ஒரு டிக் பண்ணி கடக்குன்னு போங்க. அதான் ரசிச்சு சொல்ல. இது உண்மை. சமைக்கிறது மட்டும் இல்லை, சமைக்கிற பக்குவம் தெரிஞ்சுக்கணும், சாப்பிட்ற பக்குவம் தெரிஞ்சுக்கணும். தெரியாது எது எதோட சாப்பிடணும், எது எப்படி சாப்பிடணும், கடிச்சு சாப்பிடணுமா மென்று சாப்பிடணுமா, அதெல்லாம் விஷயம் இருக்கு. பூரிக்கு நல்லா இருக்கும் சார். பூரிக்கு அப்படி டிக் பண்ணி பாதி பிச்சுக்கணும், கொஞ்சமாக பிக்கக்கூடாது. பாதியை பிச்சு அப்படி உள்ள விட்டு அப்படி ஒரு சுருட்டி அப்படி இருக்கும். ஆனந்தமாக இருக்கும். சூப்பராக சொன்னீங்க. தேங்க்யூ. அருமையான ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு வந்து இந்த குருமாவுக்கும் பாயாவுக்கும் வித்தியாசம் தெரியாது, ஆனால் தெளிவாக நீங்கள் சொல்லியிருக்கோம். ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் கொடுங்க. அண்ணனோட நம்பர் தரேன். நான் திருப்பி சொல்கிறது, எப்போ போல் நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. அதே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே டைமில் வந்து உங்கள் வீட்டில் எதனா ஒரு ஃபங்க்ஷன் எதாவது நடக்குது, அந்த டைம் டெஃபினட்டாக காண்டாக்ட் பண்ணலாம். நான் கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையத்தில் மைஷா கேட்டரிங் பேரில் கேட்டரிங் வச்சுருக்கிறேன். என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 97 50 52 82 50. உங்கள் வீட்டு சின்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் பெரிய ஃபங்க்ஷன் இருந்தாலும் பிரம்மாண்டமாக பண்ணி தருவோம். எப்போ வேணாலும் கூப்பிடலாம். ஏதாவது சமையல் சந்தேகம் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அப்போ சொல்லி தருவேன். நன்றி, வணக்கம். மைக்ஸா ராஜன். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய வித்தியாசங்கள், நிறைய ப்ரிப்பரேஷன், நிறைய ஊருக்கு போயிட்டு அந்தந்த ஊர் ஸ்பெஷல் ரெசிபி ஷேர் பண்ணிட்டுருக்கேன். எனக்கும் உற்சாகமாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care.